வள்ளுவன் சார்லாம் இருக்காரு, எந்திரிச்சு போறாரு. நான் பேசுறது பிடிக்கலையா சார்? நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேனா? உட்காருங்க சார் பேசாம. வள்ளுவன் சார், தேங்க்யூ சார். அதான் வழக்கம் போல நான் சொன்னேன்ல, மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ சேதுராமன் சார் 9th 10th தெரியும். அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர், இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி. 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, நம்ப முடியல. ஆனா அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு. அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்க இருக்காருன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு, அந்த அளவுக்கு ஞாபக சக்தி. சேதுராமன் சார், நான் லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது சொன்னேன், எனக்கு அவர் பேசுறதே டேய் பாய்ஸ் அப்படின்னு. சோ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வாய்ஸை வச்சுட்டு இவனுங்களை திட்டுனா இவனுங்க கேட்க மாட்டானுங்க, அதனால அன்பா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சேதுராமன் சார் தான் எவ்ரி டைம் என் கூட டச்ல இருக்காது. தேங்க்யூ சார். ஸ்ட்ரிக்டான டீச்சர்னா எனக்கு ஜேம்ஸ் சார் தான் ஞாபகம் வரும். அடிச்சா அப்படி செல்வு திரும்பிடும். ஒரு போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருப்பாரு. எங்களுக்கு பயாலஜி எடுத்தாரு. அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவர் கிளாஸ்க்குள்ள வந்தாருன்னா அப்படி ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். நாங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இங்க கிளாஸ் ரூம் நினைக்கிறேன், அப்போ 35 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். இப்பயும் அப்படிதானே? அப்படி இல்லையா? அப்படிதானே? ஓகே, பாதி பேருக்கு அதுவே தெரியலையா? ஓகே, பரவாயில்ல. அப்ப 35 வந்து வரல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பண்ணேன்னா, அவனுக்கு வந்து 33 வந்துருச்சு. நான் சொன்னேன், டேய் நேரா ஜேம்ஸ் சார்ட்ட போ, ஒரு 2 மார்க்ஸ் அவர் கவுண்ட் பண்ணாம விட்டாரு அப்படின்னு நீ போய் சொல்லு, அவர் நல்ல மனுஷன்டா, 35 போட்டு கொடுத்துருவாருன்னு சொன்னேன். இது ஏதோ நம்மளால முடிஞ்ச ஐடியான்னு நினைச்சோம். அவன் கிளாஸ் முடியிற வரைக்கும் அவன் போடாமாடா அடிச்சிருவாரா, டே போடான்னு ஏத்தி விட்டேன். அவன் லஞ்ச் பிரேக்ல போய் இந்த காரிடர்ல நடந்து வரும்போது, அவர் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டு நடந்து வந்துட்டே இருந்தாரு. நேரா போய், சார் டோட்டல் மிஸ்டேக் அப்படின்னா. வாட் டோட்டல் மிஸ்டேக் சார்? 35 வந்து வருது சார், 33 போட்டிருக்கீங்க சார், 2 மார்க்ஸ் கவுண்ட் பண்ணணும்னா அவருக்கு டைம் இருந்தது. லஞ்ச் பிரேக்ல ஃபுல்லா கவுண்ட் பண்ணாரு. கவுண்ட் பண்ணி படார்னு ஒரு அடி வச்சாரு. நான் இந்த தூணுக்கு நடுவுல இருந்து பாத்துட்டு இருந்தாலும் இப்படி ஓடுன சுத்தி என்னைய போட்டு கொடுத்துருவானு சொல்லி 10th வந்து நான் அசம்பிளியில ரொம்ப ஃப்ரண்ட்ல நிப்பேன். என்னடா இவ்வளவு குள்ளமா இருக்குமேன்னு சொல்லி ஒரு பழைய செகண்ட்ஸ்ல ஒரு பாஸ்கெட் பாலை வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து இந்த கோர்ட்ல தான் தட்டிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சமாவது ஹைட் வரும் யாரோ சொன்னாங்க, அதை நம்பி இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருந்தேன். நானு 9th ஸ்டாண்டர்ட் சேர்ந்த உடனே ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. அதுல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்லயே மேக்ஸ் மட்டும் ஃபெயில், ஒரு ரெட் கோடு போட்டுருந்துச்சு. நான் வந்து வீட்டுல போய் எப்படி சொல்ற கிளாஸ் அப்படின்னு சொல்லி போர்டு பக்கம் திரும்பி நிக்கணும். நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கின அடி உங்க கையில இருந்தா சார், பட் அடிச்சது நல்லது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். அதுல எல்லா மிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல நீ இந்த பிளேல இருக்கணும் அப்படின்னாங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, ஏன்னா இங்கிலீஷ் பிளேவா வரும். நான் இங்கிலீஷ் பேசினதே இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் பேசிக்கா பேசினேன். ஹாய் ஹவ் ஆர் யூவே இங்கே தான் வந்து ஆரம்பிச்சேன் நான். நீ நடிக்கிற இந்த பிளேலன்னாங்க. என்னவா மேம் நடிக்கிறேன்னா, உனக்கு கேர்ள் கெட் அப் அப்படின்னாங்க. ஸோ ரெமோவை நான் ஆரம்பிச்சது இந்த கேம்பியன் ஸ்கூல்ல தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறினது உண்டு. பட் டேலண்ட் எல்லாம் காட்டணும்னு ஆசை நிறைய உண்டு, ஆனா பயம். பட் உங்களுக்கு நான் கைண்ட் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 15 நாள்ல 40 வயசு ஆக போகுது. ஸோ அந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தைரியமா வந்து ஸ்டேஜ் ஏறுங்க. நாளைக்கு நீங்க சினிமாவுக்கு போகணும் இல்ல வேற ஏதாவது ஒன்று ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்ல, உங்களுக்குள்ள இருக்க பயம் போகும். நீங்களும் ரயன் இப்போ உங்களோட சார் இல்லையா, அவர் என் கிளாஸ்மேட். அவர் அப்பவே ஹாக்கி விளையாட போனா அவர் போயிடுவாரு, ஓடுறதுன்னா அவர் போயிடுவாரு. டேய் ரயன் நீ என்னடா பண்ற லாஸ்ட் டைம் கேட்டேன். I'm an English teacher அப்படினா. அடப்பாவி ரயன், you are an English teacher, proud of you gentlemen அப்படின்னு சொல்லி போதும்ன்றான். ஓகே, I understand. ஸோ ரயன் பார்த்து சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. இதுல 1-2 பேர் என்ன மாதிரியே படிப்பாங்க, இன்னும் 1-2 பேர் நல்லா படிப்பாங்க. உங்களெல்லாம் சந்திச்சது சந்தோஷம்.